இல்ல குடி முடியாதுமா அடுப்பு வராது அப்புறம் ஓ மை காட் ஏ நடிறாங்கம்மா திருப்பி அப்படியே மேலே ஏறு அம்மா உடையம்மா அச்சோட ஏன் புடா போற அட இப்ப மட்டும் என்ன பண்ணிக்கறாங்க அம்மா அச்சோட அடிமா நீ அச்சினச்சுக்க என்னடி கையில அடிச்சினா எதுமே நேரா போலீஸ் காட்டுவா மூஞ்சில அடிச்சா இதுமா மூஞ்சி காட்டுவா சூத்து மேல அடிச்சா சூத்து காட்டுவாளா அவ சூத்து மேல அடிப்பா தம்பிக்கு கொண்டு போ அதே ஒண்ணு கட்டு போற இந்த அரண்மனை விட்டு போ அண்ணே இந்த அரண்மனை விட்டு நான் போக போறேன் எனக்கு கடைசி ஒரே ஒரு ஆசை அதை மட்டும் நிறைய வச்சு போறேன் எனக்கும் நான் வரைச்ச இருக்கிறது அண்ணி குடிக்க ஒரே ஒரு மணிக்கு தண்ணி குடி கண்டி அது போதும் நான் அப்படி தான் பாவி ஐயோ ஆமா சொல்லு பாக்கோம் நீ இளைய மனது பச்சை ஏய் அம்மா நான் எப்படியா பட்டவன் நான் எப்படிடா எப்படி அம்மா நான் பத்தினி எத்தினியாட்ட ஊர்ல எம்மதுரு கேட்டி போய் சாப்பாடு வரல ஈட்டு உள்ள விட்டா வச்சியா டெய்லி வந்து 10 வருஷம் ஆகும் தண்ணி கேக்குறா தண்ணி நம்ம அரண்மனையிலே இங்க பாரு இருக்கிறது எல்லாம் பொன்னாலதான் இருக்கும் பாத்திரம் ஆமா அந்த பொன்னால இருக்கிற பாத்திரத்துல அவளுக்கு தண்ணி ஏத்துனாரு ஏத்த கூடாது அந்த ஜாக்காத்துக்கு அதுல புட்டா அந்த பாவம் இதுல ஒட்டிக்கும் ஆமா வாட்டர் கேன்ல குடுமா வாட்டர் கேன்ல கொடுத்தனா அந்த பாவம் என்ன ஒட்டிக்கும் நம்ம அரண்மனைக்கு வெளிக்கிறாங்க பாத்தியா ஆமா வெளிய இருக்காங்க நாடு ஓடிக்க அவன் கிட்ட இருந்து ஒரு சொம்பு எடுத்துட்டு வந்து அதுல தண்ணி போட்டு எடுத்துட்டு தண்ணி வாங்க நீ தண்ணி 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 இந்த பொன்னாலான சொம்புல உனக்கு நான் தண்ணி கொடுத்தனா எங்க அரண்மனைக்கு தான் வந்து அந்த பாவம் ஒட்டிக்கணும் கையை அப்படி நீட்டு அம்மா ஏதோ பாப்புலர் கோல்ல அடிக்காதீங்கம்மா அவளை கையாளி அடிக்கலாம் சாட்டி அடிக்கல நல்லா ஜம்ப் கட்டி எனக்கு மட்டும் அவள் மட்டும் மூலமா நடிக்கிற பத்தியா யாரா நானா தேவடியா ஐயோ நீ பத்தினி ஆச்சு நானா லாப்புறேன் ஐயோ ஏன்னா பார்த்து
அவனுக்கு நம்ம என்ன போட்டு கீசிக்கிறேன் எங்க அம்மா ஒரு போட்டு வச்சிருப்பாருங்க எவ்வளவு மாதிரி தேவடி அதான் போட்டு வச்சிருக்காங்க என்ன உலகத்துல எந்த ஒரு பொண்ணு மாசமாகிற பொண்ணு உட்காந்து எந்திரிக்க மாட்டானா உட்காந்து ஏஞ்சிருந்தா உனக்கு நான் கை கால் வலிக்கல இல்ல கை கால் ஓட்டிடலாம் இல்ல அந்த அடி வாங்கி பொண்ணு பேசிட்டு அரண்மனையில வாழக்கூடாது அது மட்டும் கிடையாது இவன் எங்கடா ஓடி போய் தெருவா பிச்சை எடுத்து பழச்சுக்கிட்டான் ஆமா அப்படி பிச்சை எடுக்க முடியலடா எதனா கிணறோ குட்டியோ மரமோ பார்த்து தூக்க மாட்டேன்னு இவன் இதுக்கப்புறம் என் கண்ணிலே அகப்படாது கலங்க வேண்டாம் மகளை என்று கருணையை காட்டு பெற்றெடுத்த தந்தை இல்லாத திக்கற்ற பாவியாக இருக்கிறதே அம்மா திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை என்று எடுத்துரைப்பார்களே தாயே இந்த பாவிக்கு எந்த தெய்வமும் துணை வரவில்லையே அம்மா என்னை முந்தி தவம் இருந்து 300 நாட்கள் சுமந்து என்னை பெற்றெடுத்த தாயே நீ எங்கம்மா இருக்கு அம்மா 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 பத்து மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த பாசத்துக்கு முன்னாலே
மூச்சிக்காத்த பங்கு போட்டு தோளிலையும் மாறிலையும் நானூரங்க என கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நெத்தி வேர்வை நித்தம் தொட்டி எனக்காக தியாகம் செய்த சாமி எனக்காக தியாகம் செய்த சாமி என்னைக்குமே தாய் தாயே பூமி என்னைக்குமே தாய் தாயே பூமி அப்பாவும் அன்னைக்கு ஈடாகுமா ஆகாதும் அப்பா உன் ரகத்தை மிஞ்சிடுமா தாய்பாதம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் உன் வாதம் வெறுவ துளிதாம்பா நாம் படிக்கும் இதிகாதம் உன்னை போல பூமியில உன்னை விட சாமி இல்லை சொல்லுவார்த்தை ஏதும் இல்லை சொல்ல விட வேதம் இல்லை கண்டிக்க உன்னோட பாத்தத்துக்கு முன்ன கடவுள் கூட நிகரில்லை அப்பா அப்பாவும் அன்மைக்கு ஈடாகுமா ஆகாதும் அப்பாவும் ரகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாதம் படைத்தவன் படைத்துவிட்டு வேதனையை சுமத்துகள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரே ஆண்டவனே யாருக்கு தீங்கு செய்தேன் எவருக்கு நான் கெடுத்தேன் ஆண்டவா எனக்கா இப்பேற்பட்ட நிலைமை நேர வேண்டும் அம்மா விதி என்ற வெள்ளத்திலே தள்ளி வேடிக்கை பார்க்கலாமா கடவுளே கட்டிய தாலி கட்டிய கணவருக்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக இந்த பாவினார் யாரும் இல்லாத அனாதைகள் இருக்கின்றாரு
இது நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் அம்மா? அன்பு என்னும் ஆலமரம் தாஞ்சதே அருமை அப்பா குப்புசாமி ஐயா மறைந்ததே. அன்பு என்னும் ஆலமரம் தாஞ்சதே அருமை அப்பா குப்புசாமி அப்பா மறைந்ததே. வீடு இருந்தும் விளக்கு இருந்தும் வெளிச்சம் இல்லையா, வீட்டுக்குள்ளே குப்புசாமி அப்பாவை காணவில்லையா. வீடு இருந்தும் விளக்கு இருந்தும் வெளிச்சம் இல்லையா, வீட்டுக்குள்ளே குப்புசாமி அப்பாவை காணவில்லையா. உன் அருமை மகன் உன்னை நினைத்து அழுகிறாங்கப்பா, உன் அருமை மகன் உன்னை நினைத்து அழுகிறாங்கப்பா. ஊரங்கவா மண்ணில் ஊரங்கவா அப்பா, ஊரங்கவா மண்ணில் ஊரங்கவா. அன்பியனும் குப்புசாமி அப்பா மறைஞ்சதே அருமை அப்பா குப்புசாமி அப்பா மறைஞ்சதே. என்னைக்கு ஆச்சரியம்! வெற்றி பெற்ற செய்தியை மாமாவிடத்தில் சொல்லலாம் என்று வந்தால் இந்த கானகத்தின் வழியா யாரோ ஒரு பெண் தலைவரி கோலத்தோடு செல்கிறாள். அவள் யாராக இருக்கக்கூடும்? அவளுக்கு நேர்ந்த நிலைமை என்ன? அவள் எதற்காக இப்படி வர வேண்டும்? அம்மா போகாதே. வானத்திலே நட்சத்திரம் போல் ஜொலித்து வந்தாயே, வீட்டுக்குள்ளே குப்புசாமி அப்பாவை காணவில்லையே. உன் அருமை மகள் உன்னை நினைத்து அழுகிறாங்கப்பா, உன் அருமை மகள் உன்னை நினைத்து அழுகிறாங்கப்பா. ஊரங்கவா மண்ணில் ஊரங்கவா அப்பா, ஊரங்கவா மண்ணில் ஊரங்கவா. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ஞ்சதே அருமை அப்பா குப்புசாமி அப்பா மறைஞ்சதே. அந்த பெண்ணை யார் என்று பார்க்க வேண்டும் என்று விரைந்து செல்கிறோம். அவ்வளவு விரைந்து செல்கிறார். எவ்வளவு தூரம் சென்றாலும் சரி விடவே கூடாது. குறுக்கு வழியில் சென்று சுருக்கமாக மடக்குவோம். உன்னை படைத்த எமனம் கூட நல்ல வந்தாப்பா, உன் உயிரை எடுத்த எமனம் ஒரு கோழை தானப்பா. உன்னை படைத்த இறைவனம் கூட நல்லவன் தான்ப்பா, உன் உயிரை எடுத்த எமனம் கூட கோழை தானப்பா. உன் அருமை மனைவி உன்னை நினைத்து அழுகிறாங்கப்பா, உன் அருமை மனைவி உன்னை நினைத்து அழுகிறாங்கப்பா. ஊரங்கவா மண்ணில் ஊரங்கவா அப்பா, ஊரங்கவா மண்ணில் ஊரங்கவா. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்ததே அருமை அப்பா குப்புசாமி அப்பா மறைந்ததே. நள்ளிரவு நேரம் இரு சொந்தமயம் அடர்ந்த கானகத்தின் வழியாக தலைவிரி கோலத்தோடு இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நேர்ந்த நிலைமை என்ன? யாரா இருக்க? உன்னுடைய தங்களுக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்தாயா அண்ணா? இப்பேற்பட்ட கோலத்தை காண்பதற்காக ஓட்டுவாக ஓடி வந்திருக்கிறேன். ஏழடுக்கு மாளிகையில் ஏக பாகமாக வாழ வேண்டிய என்னுடைய தங்கை கானகத்திலே தலைவரி கோலத்தோடு வந்திருக்கிறாயே, என்னமா நடந்தது சாத்தி? இந்த பாவிரால் செய்யாத குற்றத்திற்காக என் மீது வீடான பழியை சுமத்தி என்னை நாடு விட்டு நாடு கடத்தி விட்டு இருக்கிறேன் சாத்தி.